ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல இந்திய பொருளாதாரம் அப்படின்ற ஒரு பாடத்தை பத்தி ஃபுல்லாவே பார்க்க போறோம். சார், நான் இது வரைக்கும் பொருளாதாரத்தை படிச்சேன் சார், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். இது வரைக்கும் நான் பொருளாதாரத்தை நிறைய பார்த்திருக்கேன் சார், பட் அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுட்டு நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரேங்க. அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாமா? என்ன சார் சொல்றீங்க? புதுசா கோட்டை போட சொல்றீங்களா? ஆமாங்க. இது வரைக்கும் நீங்க ஆடின விஷயம் வேற, இதுக்கப்புறம் பாக்குற விஷயம் வேற. ஏன்னா அந்த பொருளாதாரத்தை பத்தி பாக்குறப்போ நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, அட் த சேம் டைம் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்றதையும் ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன வழிகளை பின்பற்றக்கூடியது தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம 3 விஷயங்கள் பார்க்க போறோம். ஒண்ணு கான்செப்ட் பார்க்க போறோம். என்னங்க? கான்செப்ட். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். என் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸ் இந்த ஒரே ஒரு பாடத்திலே அடங்கி இருக்குன்னு சொல்றேன். சோ நோட் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. வேற எந்த வழியும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரங்க நானு. ரைட்டுங்களா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ன பண்ணுவேன், இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாவே சொல்லிடுவேன். சோ என்னன்னா, இதுக்கப்புறம் நீங்க படிக்க போற பொருளாதாரம் வேற, இதுக்கு முன்னாடி நீங்க படிச்ச பொருளாதாரம் வேற. அந்த சொல்லுவாங்க தெரியுங்களா, கோட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து அழிச்சு போடுன்ற மாதிரி இந்த பொருளாதாரத்தை புடிச்சு படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 டாபிக் இருக்குங்க. அந்த 3 டாபிக் கான்செப்ட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டுனா, உங்களுக்கு என்ன ஆயிடும், பொருளாதாரம்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருங்க. உலகத்திலேயே ஒரு 3 விதமான பொருளாதார முறைகள் இருக்குங்க. எத்தனை விதமான பொருளாதார முறைகள்? 3 விதமான பொருளாதார முறைகள். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் மாத்திக்கிறேன். முதலாளித்துவ பொருளாதாரம். இரண்டாவது சமூக பொருளாதாரம். மூன்றாவது கலப்பு பொருளாதாரம். என்ன சார் சொல்றீங்க? அப்போ 3 விதமான முறை இருக்கு. 3த்துக்குமே ஒவ்வொருத்தர் வந்து அறிஞர்கள் இருந்திருக்காங்க. அப்ப முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு யார் வருவார் பாத்தீங்கன்னா, ஆடம் ஸ்மித். கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்க. முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ஆடம் ஸ்மித் தான். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பொருளியலின் தந்தைன்னு அழைக்கலாமா? முதலாளித்துவத்தின் தந்தை, பொருளியலின் தந்தையும் அவர் தான் அழைப்பாங்க. இன்னொரு பேர் சொல்லுவாங்க, வேலை பகுப்பு முறையின் தந்தைனும் இவரை அழைப்பாங்க. எழுத்துல நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்துல முதலாளிகள் மட்டும்தான் அதிகமா இருப்பாங்க. பணக்காரன் பணக்காரனாவே இருப்பான், ஏழை ஏழையாவே இருப்பான். சோ இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தை பின்பற்றும் 2 நாடுகள் தான் USA பிளஸ் ஜப்பான். கரெக்டா பாருங்க. வளர்ந்துட்டு இருப்பாங்களா பாருங்க. முக்கியத்துவம் கொடுத்துருவாங்களா பாருங்க. நீ ஒரு கார் கம்பெனி டாட்டாவா, டாடா நீ அங்க வந்துட்டுனா நீ பாட்டு முதலாளி ஆகிட்டே இரு, வரி சலுகை கொடுக்குறேன், இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவனதான் வளர வச்சுட்டே இருப்பானுங்க. அதனால முதலாளித்துவ பொருளாதாரம் இது அழைக்கப்படுது. அடுத்து சமூக பொருளாதாரம். இதுல டாமினேஷன் யாரு இருக்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இருக்கணும். நம்ம கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே பொதுப்பணித்துறையா இருக்கணும். அட் த சேம் டைம் பிரைவேட் செக்டருடைய இடம் குறையணும்னு சொல்றாங்க. இது சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காரல் மார்க்ஸ். கேள்விப்பட்டீங்களா பாருங்க, காரல் மார்க்ஸ். இவர் தான் சொல்லியிருப்பாரு. இவர் ஒரு புத்தகத்தை எழுதுவார், தாஸ் மூலதனம்னு ஒரு புத்தகம் எழுதுவாருங்க. தாஸ் கேபிட்டல் சொல்லுவாங்க. இது நோட் பண்ணிங்க. இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாருங்க. உழைப்பாளிகள் வர்க்கம் தான் உயரணும், முதலாளித்துவ கைகள் ஓங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு இந்த புத்தகத்துல. அப்ப இந்த இடத்துல சமூக பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பாருங்க, கார்ல் மார்க்ஸ் சொல்லலாமா? அப்ப இது இந்த இடத்துல பிரைவேட் செக்டரோட டாமினேஷன் அதிகமா இருக்கு, இந்த இடத்துல கவர்மெண்ட் செக்டரோட டாமினேஷன் அதிகமா இருக்கு. பட் நம்ம இடத்துல இந்தியா சுதந்திரம் பெறுது 1945 47ல இந்தியா சுதந்திரம் அடையுது. பட் அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வராருங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் கலப்பு பொருளாதாரத்தை சொன்னவர், J.M. கீன்ஸ். இவர் வந்து என்ன பண்றாருன்னா, பிரைவேட் செக்டாரும் இருக்கலாம், அட் த சேம் டைம் பப்ளிக் செக்டாரும் இருக்கலாம்ன்றாங்க. பொதுத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை இது ரெண்டுமே சேர்ந்து செயல்பட்டா சீக்கிரமா எக்கனாமிக் growth ஆகும்னு சொல்றாரு. அதனால இவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, கலப்பு பொருளியலின் தந்தைன்னு அழைக்கலாமா? அட் த சேம் டைம்ல நவீன பொருளியலின் தந்தைன்னு அழைக்கலாமா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமின்னு சொல்லிட்டு. பாருங்க, இத்தனை விதமான பொருளாதார முறைகள்ல இந்தியா பின்பற்றக்கூடியது பாத்தீங்கன்னா எந்த பொருளாதார முறைனா கலப்பு பொருளாதாரம் சொல்லலாமா? இது தாங்க விஷயம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறைக்கும் பங்களிப்பு கொடுக்குது, அட் த சேம் டைம்ல பிரைவேட் தனியார் துறைக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உள்ள போனா எல்லாமே ஈஸியா அடிச்சு துவம்சம் பண்ணிடலாமா? ரெடிங்களா? எழுதுங்க நோட்ஸ். இப்பயே சொல்றேன், இது நோட்ஸ் நீங்க மேக் பண்ணிட்டு புது நோட் போட்டு எழுதுங்க. பர்ஃபெக்டா எழுதுங்க. இது வரைக்கும் எழுதுனதும் இது புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல பாருங்க, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதன் பொருள் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதெல்லாம் விட்டுடலாம், நம்ம ஒரு மெத்தட் வச்சிருப்போம்ல. என்னங்க ஐயா ஒரு மெத்தட் பாத்தீங்கன்னா, இதுதான் இந்தியா. பேரளவு தாங்க இந்தியா மாதிரி இருக்கும். பாருங்க, ஒரு நாட்டில் ஓர் ஆண்டில் 1 இயர்ல ஒரு நாட்டில்
ஒரு ஆண்டில் புவியியல் எல்லைக்குள்னா இந்த இந்தியாவுக்குள்ள மட்டும் தயாரிக்கப்பட்ட இறுதிநிலை பண்டங்களின் மதிப்பு, நான் ஜிடிபின்னு சொல்லாம பாருங்க, அவ்வளவுதான். அப்ப ஜிடிபினா ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் புவியியல் எல்லைக்குள் தயாரிக்கப்பட்ட இறுதிநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு. நான் என்ன சொல்றேன், மொத்த மதிப்புன்றது பணத்தையும் சேர்க்கலாம். மொத்த மதிப்பு நான் ஜிடிபின்னு சொல்றேன். அப்ப மொத்த உள்நாட்டு, அப்ப உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய மொத்தத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், பொருளாதாரத்தை கணக்கிடலாமா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டூத் பேஸ்ட் வந்து இந்தியாவில் தயாரிக்கிறேன், பெப்சுடைன்னு சொல்லிட்டு. பெப்சுடன் ஃபுல்லாவே இந்தியாவில் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து உள்நாட்டு பொருளாயிடுமா பாருங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. பெருசா ஒண்ணு சொல்லிக்க மாட்டாங்க. இங்க பாருங்களேன், ஒரு நாட்டில் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே குறிப்பிடப்படுகிறது. அப்போ ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதன் மூலமா குறிப்பிடப்படுகிறதுனா ஜிடிபின்னு போடுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஜிடிபி தான் சொல்றாங்க. அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஒரு ஆண்டு, அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் ஜிடிபின்னு சொல்லிட்டு குறிக்கிறேன். ஜிடிபி என்ன அர்த்தம், பண்டங்கள் மற்றும் பணிகள். இந்த இடத்துல சேவை துறையும் அடங்குமா பாருங்க. சேவைத்துறைனா அந்த பணிகள் துறை சொல்லுவாங்க பாத்தீங்களா, சர்வீஸ் செக்டாரும் இதுக்குள்ள வந்துருவாங்க. அப்போ நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்னன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிச்சா நாட்டுல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்கிட்ட இருந்து கையேந்திர நிலைமை இருக்காது, நமக்கு தேவையானதை நாமளே தயாரிச்சு நாமளே சேல்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல மக்கள் வாழ்றாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நல்ல வாழ்வையும் உள்ளடக்கியதுதான் பொருளாதாரம் சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஒரு 3 குறியீடு கொடுத்திருக்காங்க. மனிதம், இது நோட் பண்ணுங்க, மனித மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்லிட்டு 3 குறியீடுகளை கொடுக்குறாங்க. இது 3 பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் மொத்த மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா, அதை நோட் பண்ணுங்க. இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டை 1972ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சு அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டதாங்க இது. பூட்டான் அரசர் தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டை உருவாக்கினார் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இது 4 தூண்களை வைக்கிறாரு. வச்சு இது எல்லாமே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மக்கள் மகிழ்ச்சியா வாழ்வாங்க அப்படின்னு சொல்றதும் குறிப்பிட்டிருக்காரு. அப்ப இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டை உருவாக்கியவர் எந்த நாட்டு அரசர், பூட்டான் நாட்டு அரசர். எந்த ஆண்டு, 1972ன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. அடுத்தது பொருளாதார முன்னேற்றத்தை வச்சு நம்ம 3 வகையா பிரிக்கலாமா பாருங்க நாடுகள் வரிசையை. ஒண்ணு வளர்ந்த நாடு, இன்னொன்னு வளரும் நாடு, அடுத்தது பின்தங்கிய நாடுன்னு எடுக்கலாமா. அவங்க இன்னும் பொருளாதார வரிசையே கையில் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வளர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் எடுக்கலாமா. இதெல்லாமே முழுசா அவங்களுடைய வளங்களை பயன்படுத்தி என்ன பண்றாங்க, வளர்ந்துட்டாங்க. வளரும் நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சில இடங்கள்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், இந்த பாகிஸ்தான், இந்தோனேஷியா இதெல்லாமே சொல்லலாம். சில இடங்கள்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வளங்களை சரியா பயன்படுத்தாம விட்டுருவாங்க. இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ், இந்த நிலத்துல இருக்க வளங்களை என்ன பண்றாங்க, குறிப்பிட்ட அளவே பயன்படுத்துவாங்க, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது. சோ அது எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா. அப்ப இந்த இடத்துல பின்தங்கிய நாடுகள் இருக்காங்க, அது 3ஆம் உலக நாடுகள் என்றும் அழைக்கப்படுதுங்க. சில நாடுகள் இருக்குங்க ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நாடுகள்லாம் இருக்கு, அந்த நாடுகளையும் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்திய பொருளாதாரத்துல இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாபிக் இருக்குங்க. இந்தியா ஒரு வலிமையான பெரிய பொருளாதார வரிசையில் இருக்கா பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், இந்தியா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7வது இருக்கும். இப்போ ரீசன்ட் டேட்டாஸ் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5th பிளேஸ்ல வந்திருக்கோம்னு சொல்லலாம். எத்தனாவது பிளேஸ், 5th பிளேஸ்ல வந்திருக்கோம் ஜிடிபி தர வரிசையில. 2016ல நம்ம இருந்தோம் 7th இருந்தோம், இப்போ 5th பிளேஸ்ல இருக்கோம். அடுத்த ஒரு 3 வருஷத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இந்தியா பொருளாதாரத்துல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா, இங்க இன்னொரு மாத்தி எழுதுங்க, 5வது இடத்துல இருக்கும். இங்கே மாத்திக்கங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க, நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. இந்திய பொருளாதார ஜிடிபியில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட், இந்திய பொருளாதாரத்துக்கு 2 செக்டர் பிரிக்கிறாங்க. ஒன்னு பலம் என்ன, இன்னொன்னு பலவீனம் என்னன்னு சொல்லிட்டு பிரிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பலங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் டாபிக் வைஸ்ல அப்படியே ரீகால் பண்ணிட்டே வந்துருங்க. அதுல எல்லாமே எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸ் இருக்கும், எழுதிட்டே வரலாம். இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் சொன்னவா பாருங்க, இதுதான் கொஸ்டின். நோட் பண்ணுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுவதுதான் நான் கலப்பு பொருளாதாரம் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஒரே கட்டமைப்பில் இணைந்து செயல்பட்டா அது என்ன பொருளாதாரம் சொல்லலாம், கலப்பு பொருளாதாரம் சொல்லிட்டு சொல்றாங்க. 2வது வேளாண்மைக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவில 60% மக்கள் எதை நம்பி இருக்காங்க பாத்தீங்கன்னா வேளாண்மையை நம்பிதான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 17% எங்க இருந்து கிடைக்குதுன்னா, இது 3rd பாயிண்ட் நோட் பண்ணுங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில்
வேளாண் துறையிலிருந்தே 17% கிடைக்கிறாங்க. வேற எதுல இருந்து கிடைக்கலையா? இது வந்து பாருங்களேன், G20 உலக நாடுகள்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இப்ப நம்ம கூட ரீசெண்டா G20 நாடுகள் நடத்திருக்கலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவும் இருக்கு G20ல. இந்த ஒரு டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். G20ல் இந்தியா உறுப்பினரான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. பட் இங்க பாருங்க நிறைய யார் இருக்காங்க, யார் இல்லைன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இந்த வேளாணை நம்பி இருக்கிறது 17 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 17% வந்து பாத்தீங்கன்னா வேளாண் துறையில இருந்தா நம்ம கிடைக்கிறோம்னு சொல்லிட்டோம். பட் ஆனா அது கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்குமா? பசுமை புரட்சி பண்ணிருக்குமா? பசுமை மாறா புரட்சியும் பண்ணிருப்போமா? கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பண்ணிதான். அதுக்கப்புறம் இந்த பெஸ்டிசைடுன்னு சொல்லக்கூடிய பெஸ்டிசைட்ஸ், உயிர்கொல்லிகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைய செய்தோம். அது மட்டும் இல்லாம இந்த பழங்கள், காய்கறிகள், வாசனை பொருட்கள், தாவர எண்ணெய், புகையிலை, விலங்குத்தோல் போன்றவை இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வாணிபத்தின் மூலம் நமது பொருளாதாரத்தை வலு சேர்க்கிறதுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சோ இதன் மூலியமா நம்மளுடைய நாடு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இடங்கள்லயும் தெரிய ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் நம்ம பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். சார் இந்த பொருளாதார முன்னேற்றம் ஏற்படனா 2 விஷயம் நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்க. இறக்குமதி, ஏற்றுமதி. இறக்குமதி பிளஸ் ஏற்றுமதி. அதனால சார் ஏற்றுமதினா இறக்குமதினா நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்ல, ஒரு பற்றாக்குறை ஏற்படுது. ஒண்ணு பொருள் இல்ல, இன்னொன்னு பற்றாக்குறை ஏற்படுது. இப்ப நம்ம இறக்குமதி பண்ணலாமா? ஏன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கு. ஒருவேளை நம்ம கிட்ட என்ன ஆகுது, பொருள் அதிகமா இருக்கு. 100 மூட்டை இருக்க வேண்டிய இடத்துல 2 லட்சம் மூட்டை இருக்கு. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண என்ன ஆரம்பிச்சிடலாம், இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அப்ப அந்த நாடுகளுக்கு போய் முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்கா பாருங்க. நம்மளுடைய நாடு மற்ற நாடுகளிடையே தெரிய ஆரம்பிக்க பாருங்க. இதுதாங்க வர்த்தகத்தை நிர்ணயிக்கக்கூடியது. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதிக்குள்ளேயே அடங்கிடுது பாதி விஷயங்கள். சார் அப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பலத்துல 3வதா நம்ம பார்க்க போறது வளர்ந்து வரும் சந்தை. கண்டிப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய சந்தை. ஏன்னா நிறைய மக்கள் தொகையை வச்சிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை நம்ம தான் தக்க வச்சிருக்கோம். அது முக்கியமா பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நேரடி முதலீடுன்னு சொல்லக்கூடிய FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடியது இது வச்சிருக்கோம். வெளிநாட்டு நிறுவன முதலீடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுவும் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. ஏன்னா திடீர்னு ஒருத்தர் வருவாங்க, உச்சி மாநாடு ஒண்ணு நடத்துவாங்க. இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்தியாவில. ஏன்னா இந்தியாவில எந்த கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்குங்க. ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு. அந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தியதுக்கு இளைஞர்களும் சரி, முதியோர்கள், ஆண்களும் பெண்களும் சமமாக பயன்படுத்திட்டே இருக்காங்க இப்போ வரைக்குமே. அதுதான் இங்க சொல்றாங்க. மக்கள் ஆர்வம் காட்டினா எந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் முன்னேறும் சொல்றாங்க. அடுத்தது 4th பாயிண்ட் பாருங்க, வளர்ந்து வரும் பொருளாதாரம் சொல்றாங்க. ஏன்னா GDPல நம்ம இப்போ எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 7வது கிடையாதுங்க, மாத்திக்க 5. ஓகேங்களா? அப்போ வாங்கும் சக்தின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பர்ச்சேசிங் பவர் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, 3வது இடத்துல இருக்குங்க. இது மட்டும் நோட் பண்ணுங்க. வாங்கும் சக்தி எத்தனை இடம்? 3வது இடம் சொல்லிட்டு போட்டா போதும். G20ல இடம்பெற்றிருக்கும், அது வேண்டாம். அடுத்தது வேகமாக வளரும் பொருளாதாரம் சொல்லலாமா நம்மளுது? ஏன்னா மக்கள் தொகை அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணிடலாம், இளைஞர்களை கரெக்டா பயன்படுத்தினா சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே இந்த பாயிண்ட்ல சொல்லு. அடுத்தது வேகமாக வளரும் பணிகள் துறை. பணிகள்னா சேவை துறை, சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்வீஸ். இந்த வார்த்தையை நான் இப்பதான் சார் கேள்விப்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றீங்கன்னு வைங்களேன். அந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட வருது. அதை ப்ரொடியூஸ் பண்றவங்க ஒருத்தனா இருக்கும், அதை மார்க்கெட்டிங் பண்றவங்க ஒருத்தனா இருப்பான், அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறவங்க ஒருத்தனா இருப்பானா பாருங்க. ஆமா சார். ப்ரொடியூஸ் பண்றவன் நீங்க 50 ரூபா பொருள் ஆர்டர் பண்றீங்க, அது அவன் என்ன பண்ணுவான், மேனுபேக்சரிங்காரன் ஒரு 60 ரூபா விற்பான். சென்ட்ரல்ல இந்த இன்டர்மீடியேட் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, சர்வீஸ் பண்றான் பாத்தியா, அவன் 40 ரூபா உங்ககிட்ட சர்வீஸ் சார்ஜ் வாங்குறானா பாருங்க. நாங்க 60 ரூபா பொருளுக்கு 40 ரூபா நான் சர்வீஸ் சார்ஜ் தர வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னுட்டு? அதுதாங்க சர்வீஸ் செக்டார். அப்ப சர்வீஸ் செக்டாரும் நம்மளுடைய GDPல அடங்கும். இந்த ஜொமேட்டோ இருக்கான் பாத்தீங்கன்னா, பிரியாணி விலை வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபாய். நான் ஜொமேட்டோல ஆர்டர் பண்றேன் 140 ரூபாய். 20 ரூபாய் 1 கிலோமீட்டருக்கு தரணும் நமக்கு. அந்த இடத்துல அவனுக்கு லாபம் கிடைக்குமா? சோ இதான் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வேகமாக வளரும் பணிகள் துறையும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் கூறப்பட்டிருக்கு. அப்ப இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு பணிகள் துறையே பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. இது நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கை வகிக்கும் துறைன்னு கேட்டாங்கன்னா சேவை துறை, சர்வீஸ் செக்டார்னு நீங்க போடணும். அது மட்டும் போட்டா போதுமானது. சரிங்களா? அடுத்தது உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னா என்னன்னா, நமது மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா பாத்தீங்கன்னா, இப்போ உள்நாட்டிலே எல்லா பொருளையும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாங்க. மக்களுடைய உள்நாட்டு பொருளை எப்படி வாங்க ஆரம்பிப்பாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்தணும். அவங்களுக்கு வருமானத்தை உயர்த்த என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய உள்நாட்டு நுகர்ச்சி அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பால் பாக்கெட் விலை 50 ரூபா நான் விற்கிறேன். ஆனா அவங்க வருமானம் நான் 200 ரூபான்னு கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு. 50 ரூபான்றது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே பால் பாக்கெட் விலை நான் 50 ரூபான்னு விற்கிறேன், அவங்களுடைய வருமானம் 3000 ரூபாய் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு.
பால் பாக்கெட் விலை அவங்க வாங்குறது ரொம்ப ஈஸியா இருக்குமா? அதுதான் உள்நாட்டு நுகர்ச்சியில குறிப்பிடப்படுறது. அது மட்டும் இல்லாம 8வது ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, நகரப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. என்ன ஆயிடுச்சுன்னா போக்குவரத்து எடுத்துக்கங்க. இப்ப சிட்டியை நோக்கி போக ஆரம்பிச்சாங்களா? எதுக்காக போவாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கல்விக்காக போவீங்களா? 2வது ஹாஸ்பிட்டல். சார் ஹாஸ்பிட்டல் வசதி எனக்கு கிடைச்சிருக்கு சார். அடுத்தது பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு. அதை நோக்கிதான் என்ன பண்றீங்க, கிராமப்புறத்துல இருந்து எல்லாமே போறாங்க. முக்கியமா இந்த சுகாதார வசதி, அது அத்தியாவசிய சேவைகள் சொல்லுவாங்கல்ல, பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே நோக்கி நம்ம என்ன ஆயிடுச்சோம், நகரப்பகுதிகளுக்கு முன்னேற ஆரம்பிச்சோம். அதனால நகரங்கள் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா விரிவான வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லலாமா. அங்க இருக்கவங்க எல்லாருமே இப்போ கார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களா, அவங்களும் பொருளாதாரத்துல மேம்பட ஆரம்பிச்சிடறாங்களா, அதுதான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது நிலையான பொருளாதாரம். கண்டிப்பாங்க இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க. நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம் பாத்தீங்கன்னா இந்தியா தாங்க. நீங்க இந்தியாவில வந்து எந்த ஒரு பிசினஸ கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் அச்சீவ். ஏன்னா பிசினஸ்ன்றது இங்க கம்மி தான், பட் அதனுடைய தாக்கம் நிறைய பேர்கிட்ட இருந்துட்டே இருக்கு. பட் எத்தனை பேர் கண்டினியூவா பண்றாங்களோ அவங்க எல்லாமே ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா, அது 1907ஆம் ஆண்டு இரும்பு எக்கு தொழிற்சாலை உருவாக்கப்படுது, அன்னிலிருந்து இன்னி வரைக்குமே இருக்காங்களே, அவங்களுடைய பிராண்ட் இப்போ வரைக்குமே இருக்கு. சோ அதெல்லாம் தான் இடம்பெறுது. அப்ப இந்த இடத்துல இது எல்லாமே குறிப்பிடப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மக்கள் தொகை பகுப்பு, இதை பத்தி நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா உலக நாடுகள்லயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவா. அவங்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒரு செக்டரும் செலக்ட் பண்றாங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்க மனித வளத்தை கரெக்டா பயன்படுத்தி இந்திய பொருளாதாரத்தில் பங்கு பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மொத்த 10 பாயிண்ட்டுமே நீங்க மெயின்ஸ்ல எழுதலாம் பாருங்க. இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டாலும், இந்திய பொருளாதாரத்தில் ஃபேக்ட்ஸ் நான் சொன்ன பாத்தீங்களா, சில இடங்கள்ல அந்த ஜிடிபில எத்தனாவது இடம் அது எல்லாமே நீங்க சொன்னாலும் என்ன பண்ணலாம், பிரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்ல ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்தது சார் பலம்னு ஒண்ணு இருந்தா பலவீனம்னு ஒண்ணு இருக்கா சார்? கண்டிப்பா இருக்குங்க. ஜஸ்ட் அப்படியே தெரிஞ்சுக்க, வேற எதுவுமே தேவையில்லை. அதிக மக்கள் தொகை இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா பாருங்க. வளர்ச்சி விதத்தை பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். ஏற்றத்தாழ்வு இருக்கா பாருங்க. பணக்காரனவே இருக்கான், ஏழை ஏழையாவே இருக்கானா? இப்ப அதிக அளவில் வருமானம் மற்றும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்கள் சொத்துக்கள் மேலும் மேலும் என்ன ஆயிட்டு இருக்கு, அதிகரிச்சுட்டே போறான். ஏழை ஏழையா தான் இருக்கான், இன்னும் நடுத்தர மக்களா தான் இருக்கான். ஆனா பணக்காரங்கிட்ட மட்டும் எப்படி பணம் அதிகமா போகுது, அவன் இன்வெஸ்ட் பண்றான். அதுதான் இங்க சொல்றாங்க. 3வது அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. பேசிக் நீட்ஸ் உடைய விலை அதிகமாயிடுச்சா பாருங்க. நம்ம ஒரு காலத்துல 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூமர் வாங்கணும்னா கிரிக்கெட் விளையாட போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூமர் ₹1 50 காசுக்கு வாங்கியிருக்கோம், ஞாபகம் இருக்கு. சோ இப்போ ₹1 ஆயிடுச்சு, ₹2 இருக்கு. ஒரு ஸ்டெம்பர் பால்னு ஒரு பால் இருக்குங்க, அத்தியாவசியம் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கங்க. அதனுடைய விலை ₹8 நான் ஆடும்போது. இப்போ அதனுடைய விலை ₹30. கிட்டத்தட்ட 2004 இருந்து 2024 வரைக்கும் 20 வருஷத்துல எனக்கு எவ்வளவு மடங்கு இருக்கு பாருங்க. சோ இந்த அத்தியாவசிய பண்டங்களின் விலையும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போனா இந்தியாவுடைய பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்படும். முக்கியமா உட்கட்டமைப்பு பலவீனம். உண்மையே சொல்ல போனா மின் ஆற்றல், போக்குவரத்து, பண்டங்களுடைய பாதுகாப்பு. இப்ப நெல்லை வந்து பாத்தீங்கன்னா மண்டியா கொடுக்குறாங்க, பட் எந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு தெரியாம பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதையும் சொல்றாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலைன்னு சொல்லலாமா? உண்மையாவே சொன்ன நிறைய பொருளாதாரத்துல முன்னோக்கி சென்று இருக்க நாடுதான் நம்ம இந்தியா. பட் அந்த இடத்துல வேலை வாய்ப்பை உருவாக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்லலாம் மெயின்ஸ் பாயிண்ட்ல. அடுத்து பழமையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்களா பாருங்க. இன்னும் வேளாண்மையில ஏர் ஓட்டுறது, அந்த மாடுகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது நல்லதுதான். அட் சேம் டைம்ல நமக்கு உணவு தேவை இருக்குன்றது நம்ம இங்க சொல்றாங்க. அடுத்தது இந்திய மக்கள் தொகையின் போக்குகள். ஜஸ்ட் அப்படியே ஒரு செகண்ட் இருக்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். இந்திய மக்கள் தொகையின் போக்குன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குங்க. இது எல்லாமே நம்ம ஃபேக்சுவலா பார்க்க போறோம். ஸோ ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுங்க. ஒன் பை ஒன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட். மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி விகிதம், பிறப்பு இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்ப்பு விகிதம், எதிர்பார்ப்பு விகிதம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எழுத்தறி விகிதம். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா படிச்சிருப்போம். பட் இப்போ ஃபேக்சுவலா நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஸோ இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாருங்களா, மக்கள் தொகை அளவு நம்ம ஆல்ரெடி இது பார்த்துதான் திருப்பி சொல்றோம். இப்ப சீனாவுக்கு பின்னாடி தள்ளி நம்ம என்ன ஆயிட்டோம், முதல் இடத்துல வந்துட்டோமா பாருங்க மக்கள் தொகையில. உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவை கண்ட நாம உலக வருவாயில் 1.2% தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம். உலகத்துல 100% வருவாயில நம்மளுடைய பங்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 1.2. அப்ப பாருங்க, உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 17.75% 5% சொல்லுவாங்க.
யார் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்தியா தான் வச்சிருக்காங்க. அப்போ உலக மக்கள் தொகையில் 6 பேர் நீ பாத்தீங்கன்னா ஒருத்தர் யாரா இருப்பாங்க, இந்தியன்னு சொல்றாங்களா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க. உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம். அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தையும் மகாராஷ்டிரா மக்கள் தொகையும் கூட்டினா அமெரிக்காவை விட யார் அதிகம்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 மாநிலம் மட்டுமே அதிகம். அப்ப நம்ம 2 மாநிலத்தோட மக்கள் அங்க இருந்து நிறுத்திட்டுனா யார் அங்க போய் அமெரிக்கா மக்களுக்கு இடமே இருக்காது. அதுதான் இங்க சொல்றாங்க, புரியுதுங்களா? அப்போ யூபி நிறுத்தினா இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுன்னு மாநிலம் சொல்லலாமா? அடுத்து மகாராஷ்டிராவும் இருக்காங்க, அதை தொடர்ந்துன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா மக்கள் தொகையில் மாற்றங்கள் ஏற்படுங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா காலரா, பிளேக், இன்ஃபுளுன்சா வைரஸ், அந்த தொற்று நோய்கள் வரதால மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றதிலிருந்து இப்போ வரைக்குமே சில விஷயங்கள் நடந்திருக்கு நிகழ்வுகள்ல. அதுல 1921ஆம் ஆண்டு பாயிண்ட் எழுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு என்ன அழைக்கப்படுகிறது, பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படுகிறது. செகண்ட் பாயிண்ட் எழுதுங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33% 1.25% குறைந்து வந்தது. பெருக்க விகிதம், பெருக்கல்னா கூட்டல் கிடையாதுங்க, பெருக்கல் இன்டா போகும்ல, அது குறைந்ததால இது சிறப்பிளவு ஆண்டு நடைபெறுது. சின்னதா பிளவு ஏற்பட்டுச்சு. 3வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1961ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை உயர்வு விகிதம் 1.96 இருந்து 2% வந்துச்சுங்க. எங்கேயோ போயிடுச்சு. அப்ப இது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்லலாமா பாருங்க. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்று சொல்கிறோம். அப்போ மக்கள் தொகையில் கணக்கெடுப்பின்படி இந்த 3 விஷயம் சொல்லலாம். பெரும் பிரிவினை ஆண்டு, சிறு பிளவு ஆண்டு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. இன்னொரு ஆண்டு இருக்குங்க, 4வது பாயிண்ட் நோட் பண்ணுங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிட்ட அளவில் உள்ளதுன்னு சொல்றாங்க. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்குமா? ஏன்னா வயசானவங்க மட்டுமே இருந்த ஒரு காலகட்டத்துல இளைஞர்களும் அதிகமா ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன ஆயிடுச்சு, உணவு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, வயசானவங்க எல்லாருமே என்ன ஆயிடுச்சு, இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இளைஞர்களும் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க உண்மை. இதுதான் பாத்தீங்கன்னா சிறுபிளவு, பெரும் பிரிவினை ஆண்டு, சிறப்பிளவு ஆண்டு, அப்புறம் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, மக்கள் தொகை மாறுதல் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, இந்த ஆண்டுகளை நோட் பண்ணுங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஒவ்வொன்னும் போட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட், பிறப்பு விகிதம்னா என்ன, இறப்பு விகிதம்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தலாம். பிறப்பு விகிதம்னா ஒண்ணு இல்லைங்க, 1000 குழந்தைகளுக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை, உயிரோட பிறக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைகளின் எண்ணிக்கை நான் வந்து சொல்றேன் பிறப்பு விகிதம் சொல்றேன். அதே பாருங்க, இறப்பு விகிதம்னா 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை. 1000 பேர் இருக்காங்கன்னா அவங்க எத்தனை பேர் இறந்து போறாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கை குறிக்கத்தான் இது இறப்பு விகிதம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதிகமாச்சு கம்மியாச்சு, அதிகமாச்சு கம்மியாச்சு. பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா 2 முக்கியமான விஷயம். மிக குறைந்த பிறப்பு விகிதம் எந்த ஒரு மாநிலத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேரளா தாங்க. கேரளா மாநிலம் மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசம் 2வதுங்க. அப்போ உத்தரப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா அதிக பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளதுங்க. இதை நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மிக குறைந்த பிறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா கேரளா. 2வது அதிக பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேஷ். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, மேற்கு வங்கம்னு ஒரு மாநிலம் இருக்கு, மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டது பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம். 4வது ஒரு பாயிண்ட் எழுதுங்க, ஒடிசா மாநிலம் இருக்குல்ல, அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. அங்க ரொம்ப பேர் இறந்து போயிடுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு. சோ அதனால இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப 4 பாயிண்ட்டுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹெல்ப்பா பாருங்க. மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம், பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா. அதிக பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் மேற்கு வங்கம். அப்ப அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் ஒடிசா. 4 பாயிண்ட்டுமே 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்றோம். இப்போ பீமா ராவ் அப்படின்னு மாநிலங்கள் சொல்லக்கூடியதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்போ பீமா ராவ் மாநிலங்கள் சொல்லிட்டு டிஎன்பிசில நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இந்த 4 மாநிலங்கள் நான் என்ன சொல்றேன், பீமா ராவ் மாநிலங்கள்னு சொல்லிட்டு சொல்றேன். அதே மாதிரி இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த மக்கள் தொகை 10 ஆண்டுகள் அதை விட்டுருங்க, இது மட்டும் நோட் பண்ணுங்க. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலம் பீமா ராவ் மாநிலங்கள் என அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த பாயிண்ட்ல இந்த பாடத்துல தான் இருக்கான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்டா? இங்கதான் சொல்றாங்க. அப்ப மக்கள் தொகை அடர்த்தினா என்ன என்பது பார்த்தலாம். ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கலாமா? மக்கள் தொகை அடர்த்தினா என்னன்னா மொத்த மக்கள் தொகையை அந்த பகுதியின் நிலப்பரப்போடு வகுத்தா நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைச்சிடும், மக்கள் தொகை அடர்த்தி கிடைச்சிடும் சொல்றாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் மக்கள் தொகை அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தாங்க இருந்துச்சு. ஏன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 117 பேர் தான் இருந்தாங்க. ஆனா சுதந்திரம் கிடைச்சி
நமக்கு 2001ஆம் ஆண்டு 325 பேரா அதிகரிச்சிட்டாங்க. எவ்வளவு? 325. அதான் 2011ல பாருங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. 382 பேர் அப்படின்னு ஆயிடுச்சு. டபுள் மடங்கு ஆயிடுச்சு மக்கள் தொகை அடர்த்தியில. அப்ப மக்கள் தொகை அடர்த்தியில அதிகமாக உள்ள மாநிலம் சொல்லிட்டு கேட்டா பீகார் சொல்லலாமா? ரொம்ப நோட் பண்ணுங்க. மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக உள்ள மாநிலம் பீகார். அவ்வளவுதாங்க, இதோட முடிச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்ததாக 2வது மக்கள் தொகை அடர்த்தியில 2வது இடம் உள்ள மாநிலம் மேற்கு வங்கம். அப்போ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல பிரதேசம் குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமா இருக்கா பாருங்க. குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம் சொல்லிட்டு சொன்னா போதுமானது. அடுத்தது பாலின விகிதம். பாலின விகிதம் பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இங்கேயே பார்ப்போம் பாருங்களேன். இந்த இடத்துல ஆண்களின் எண்ணிக்கை கரெக்டா இருக்குங்க, 1000 தான். இது வந்து எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. பட் பெண்களின் விகிதத்தை வந்து மாறுபடும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த சமநிலைப்படுத்துறதுக்காக தான் இதை சுட்டி காட்டுறாங்க இந்த பாலின விகிதத்தை. ஏன்னா ஆண் பெண் சமமா இருக்கிறது தான் பாலின விகிதம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பாலின விகிதம் ஏற்பாடு இங்க டேபிள் பாருங்களேன். 1951ஆம் ஆண்டு 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பேரு? 946 சராசரியா. 2001ல 1000 ஆண்களுக்கு 933. அதே 2011ல 1000 ஆண்களுக்கு 940. அப்ப பாலின விகிதத்தில் அதிகமாக உள்ள மாநிலம் குறைவான உள்ள மாநிலம் கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கா பாருங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. இந்த அதிகமாக உள்ள மாநிலம் பாத்தீங்கன்னா கேரளா. பாலின விகிதத்தில் 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. குறைவான பாலின விகிதம் என்றது சரின்னு சொல்லிட்டீங்கன்னா ஹரியானா. கிட்டத்தட்ட 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலின விகிதத்துல அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா, குறைவாக உள்ள மாநிலம் ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதும். இந்த வாழும்போது எதிர்பார்க்கும் நாள் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு 2051ல 32 வயசு வரைக்கும் ஆண்களும் 31 வயசு வரைக்கும் பெண்களும் இருந்திருக்காங்க. 1951ல 1991ல 58 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. 2001ல 63 வயசு, 2011ல 64 பெண்கள், ஆண்கள் 61 வயசு. பட் இந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எப்படி சொல்றதுன்னா உணவு பழக்கங்களை வச்சுதான் நிர்ணயிக்க முடியும். இதை வந்து பாத்தீங்கன்னா வேலைகள் இதெல்லாம் தாண்டி விஷயம் உணவு பழக்கங்கள், அவங்க செய்யக்கூடிய டயட் ஃபாலோஸ் அதெல்லாமே நம்ம இங்க இடத்துல சொல்லலாம். பட் இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எழுத்தறிவு விகிதம். 1951ஆம் ஆண்டு போங்களேன், ஆண்களில் 4 பேர்ல ஒருத்தன் தான் படிச்சிருக்கான். எத்தனை பேரு? 4 பேர்ல ஒருத்தன். பெண்கள்ல 12 பேரில் ஒருத்தன் தான் படிச்சிருக்காங்க. அப்ப பெற்றோர் அந்த எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருந்துச்சா சொல்லலாமா? நீங்க 4ல ஒருத்தன், இந்த பெண்கள்ல 12ல 1 இவங்கதான் படிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எழுத்தறிவு பெற்றவங்க பாருங்க 7th வரைக்குமே அவனுக்கு பாக்குற விஷயம் படிக்க தெரிஞ்சாலோ அவன் சொல்ற விஷயம் எழுத தெரிஞ்சாலும் அது எழுத்தறிவுக்குதான் சொல்லுவாங்க. அப்போ கேரளான்னு ஒரு மாநிலம் இருக்கு பாத்தீங்களா? என்னங்க எல்லா இடத்துலயும் கேரளா வராம பாருங்க. அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் சொல்லலாமா? அதை தொடர்ந்து மிசோரம் சொல்லலாமா? செகண்ட் பிளேஸ்ல மிசோரம் இருக்காங்க. 3வது பிளேஸ்ல கோவா இருக்குங்க எழுத்தறிவு விகிதத்துல. அப்போ ஃபர்ஸ்ட் கேரளா, 2வது மிசோரம், 3வது யாரு? கோவான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ 4th போட்டுங்க. 4th வந்து இமாச்சல் பிரதேஷ், 5th வந்து மகாராஷ்டிரா, 6th வந்து சிக்கிம், 7th பிளேஸ் தான் எழுத்தறிவு விகிதத்துல நம்ம எத்தனை இடத்துல இருக்கோம்? 7வது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம்னு ஒண்ணு இருக்குமா? யாருங்க அவன்? அவனும் எல்லா இடத்துலயும் இருக்கான். பீகார் தான். கேரளா எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருக்கானோ எல்லாமே கேரளா என்ன இருக்கான், லாஸ்ட்ல இருந்துட்டே இருக்கான். ஸோ பீகார் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல பாப்புலேஷனும் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிய டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இயற்கை வளங்கள். சரி, நம்ம நாட்டுல அதிகமா பணக்காரன் இருக்கானா ஏழை இருக்கானான்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பார்த்தா நீங்க ஒரு ஆன்சர் சொல்வீங்க. இது ரெண்டுத்தையும் தாண்டி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க. கரெக்டா? ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஏழைகளை கொண்ட நாடுதான் சொல்லிட்டு குறிப்புகள்ல கூறப்படுகிறது. ஏன்னா வளங்களை சரியா பயன்படுத்தி என்ன பண்ணல, சில விஷயங்களை கொண்டு வரலன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா மண் வளம் பத்தி பாக்கணும் இன்னைக்கு. இந்த மண் வளம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா 7வது இடத்துல இருக்காங்க. நிலப்பரப்புல நம்ம எத்தனாவது இடம்? 7வது இடம்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். அப்போ இந்தியாவின் மக்கள் தொகையில நம்ம முதல் இடத்துல இருக்கு. அப்போ விவசாய பரப்பளவில் செய்பவர்கள், இந்த விவசாயம் செய்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 10 ஹெக்டேர் அல்லது அதற்கு மேல் இருக்கவங்க. ஆனா அதுக்கு குறைவாக இருக்கவங்களும் அதிகமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட என்ன இருக்காது, லேண்ட் இருக்காதா? அந்த லேண்டுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யற நிலைமை ஏற்படுமா? குத்தகைக்கு லேண்ட் எடுப்பாங்களா? அப்போ மண் வளத்தை சரியா பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். சில லேண்டுகள் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை மூலமா அப்படியே சும்மா விட்டுருவாங்களா?
அண்ணன் தம்பி 10 ஏக்கரா லேண்ட் வச்சுக்கிறான். அவனுக்கு இவனுக்கு ஏதோ வாய்க்கா தகராறுல கோர்ட்ல கேஸ போடுறான். கேஸ போட்டு என்ன பண்ணிடுறான், ஒரு 10 வருஷத்துக்கு அந்த இடத்துல விவசாயம் பண்ணாம விட்டுறான். அப்ப அந்த மண் வளமும் சும்மாதான் இருக்கு, அந்த லேண்டும் சும்மாதான் இருக்கு. அந்த சேம் டைம்ல அவன் விவசாயம் பண்ணியிருந்தானா அந்த 10 பேருக்கு பயன்படக்கூடியதா இருந்திருக்குமா பாருங்க. அதுதாங்க இங்க சொல்றாங்க. அடுத்தது வனவளம். 2007 கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகளின் சதவீதம் நோட் பண்ணுங்க. 69.09%. மில்லியன். அது மட்டும் போட்டா போதும், வேற எதுவும் தேவையில்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனிம வளங்கள். இந்தியாவில என்னென்ன கனிம வளங்கள் இருக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்க. ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். தெரிஞ்சுக்கிட்டா போதும். இரும்புத்தாது 2 விஷயம் சொன்னோமா நம்ம ஜியோகிராஃபி சொல்லும்போது, ஹேமடைட் மேக்னடைட் சொல்லக்கூடியது. இரும்புத்தாது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது. செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். மூன்றாவது, இந்த மேக்னடைட் தாது கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகமாக கிடைக்கிறது. அவ்வளவுதான், வேற எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஹேமடைட் அண்ட் மேக்னடைட் தாது கிடைக்கிறது இந்தியாவில. அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதிகள் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா. அவ்வளவுதான். அப்போ மேக்னடைட் அதிகமாக கிடைக்கக்கூடியது கர்நாடகா. இந்த 3 பாயிண்ட் தவிர வேற எதுவுமே எழுதுறீங்க. அடுத்து நிலக்கரி. நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் சீனாவிற்கு அடுத்தபடியாக, சீனா மற்றும் ஐக்கிய அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எத்தனை இடம்? 3வது இடம். நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எத்தனை இடம்? 3வது இடத்தில் உள்ளது. அவ்வளவுதான். சரிங்களா? அதே மாதிரி வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களில் இருந்து அதிக அளவு நிலக்கரி உற்பத்தி ஆகிறது. செகண்ட் பாயிண்ட். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணக்கூடாது. எங்கெங்க என்னென்ன இருக்கு, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பார்த்தாச்சு ஒரு சாப்டர்ல. அடுத்தது பாக்சைட் சொல்லக்கூடிய அலுமினிய தாது. இந்த பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க முக்கியமான தாதுன்னு சொல்லலாமா? பாக்சைட் தாது தான் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமான ஒடிசா கடற்கரையில செகண்ட் பாயிண்ட்ல அந்த 2 இடத்துலயும் பாக்சைட் செறிந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது மைக்கா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. வெப்பத்தை தடுக்கும் கனிமம்னு சொல்லலாமா? இது உலக வியாபாரத்தில் செகண்ட் பாயிண்ட். 60% பங்குகளுடன் மைக்கா தாள் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. செகண்ட் பாயிண்ட் என்ன? 60% பங்குகளுடன் மைக்கா உற்பத்தியில் எத்தனாவது இருக்கு? மைக்கா தாள் உற்பத்தியில நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற எதுவுமே எழுதாதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர் எழுதுங்க. பெக்மைடைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திரா, ஜார்க்கண்ட், ஒடிசா, ராஜஸ்தானில் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளவுதாங்க. மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்ன்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதை பத்தி குஜராத் பல இடங்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மும்பை ஹைவேயில் அப்புறம் பாத்தீங்கன்னா சில வயல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க. அடுத்து தங்கம். நம்ம கிட்ட இந்தியாவில உண்மையே சொல்லணும் தங்கம் குறைவா தாங்க இருக்கு. பட் கடைகள்ல அதிகமா இருக்கு சார். எப்படி சார்? அதுதான் நான் சொல்லியிருக்கேன். குறைவான ஒரு வளம், பட் ஆனா எல்லா கடையிலும் தங்கம் இருக்கா பாருங்க. அதுதான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்லக்கூடியது. பட் இந்தியாவில பாத்தீங்கன்னா கோலார் தங்க வயல், அட்டி தங்க வயல் இது ரெண்டுமே கர்நாடகாவில் இருக்குன்னு சொல்லிட்டு, அனந்தபுரம் மாவட்டத்தில் ராம்கிரி தங்க வயல்னு சொல்லக்கூடியது ஆந்திர பிரதேசத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1, 2, 3 நான் சொல்லியிருக்கேன். ஃபேக்சுவல் மட்டும் எழுதுங்க, வேற எதுவும் தேவையில்லை. ஏன்னா எக்ஸாம் வந்துடுச்சுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த டைம்ல உட்காந்து நம்ம என்ன பண்ண கூடாது, கன்ஃபியூஷன்லாம் ஆகக்கூடாது. நான் சொல்றதை மட்டும் எழுதுனா அழகா ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது வைரம். வைரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவை, நம்மளே ஒரு வைரம்லாம் சொல்லிட்டு கூடாதுங்க. அந்த UNECE யுனைடெட் நேஷனல் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப்னு சொல்லக்கூடிய அறிக்கையின்படி நாடு முழுவதும் 4,582,000 கேரட் வைரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதில் அதிகமாக மத்திய பிரதேசத்தின் பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டத்தில் ராம்லா கோட்டா அந்த இடத்திலும், கிருஷ்ணா நதியின் படுக்கையிலும் தான் இது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1, 2, 3 அவ்வளவுதான். எவ்வளவு கேரட் இருக்கு, யார் வந்து இவங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க, அதை மட்டும் நோட் பண்ணுங்க. மற்றதும் வேணாங்க. அடுத்து பொருளாதார கட்டமைப்பு, அடுத்து சமூக கட்டமைப்பு சொல்லிட்டு 2 விஷயம் சொல்றாங்க. பொருளாதார கட்டமைப்புனா எனக்கு என்ன பண்ணணும், பொருளாதாரத்துல முன்னேறினா எனக்கு போக்குவரத்து இருக்கணும், தொலைத்தொடர்பு இருக்கணும், ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், நிதி நிறுவனங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சமூக கட்டமைப்புனா நான் சமூகத்துல உயர்ந்திருக்கணும்னா எனக்கு கல்வி வேணும், பயிற்சி, ஆராய்ச்சி, சுகாதார, வீட்டு வசதி, பொது வசதிகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாமே மெயின்ஸ் பாயிண்டா பாருங்க. குரூப் 1 மெயின்ஸ்ல எழுதலாம் நீங்க. பொருளாதார கட்டமைப்பு பற்றி விவரி, சமூக கட்டமைப்பு பற்றி விவரினா இது எல்லாமே நீங்க போட்டு 2 பாயிண்ட் எழுதினா நீங்க தான் கில்லி. சரிங்களா? அப்ப இது பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம போக்குவரத்து ஃபர்ஸ்ட் பார்ப்போமா. போக்குவரத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகள் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்தை நாம் தான் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதிக சாலைகள் கொண்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆசியாவின் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக விளங்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உலகின் 4வது பெரிய போக்குவரத்து எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாலை போக்குவரத்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொல்கத்தா, மும்பை, விசாகப்பட்டினம், கோவா,
அந்த இடங்கள்ல 90% கடல் வழி வாணிபம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் நடக்குது. முக்கியமான துறைமுகங்கள்ல கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா. அப்படி எழுதுங்க. இது 90% கடல் வழி பயணம் இங்க நடைபெறுகிறதுன்னு சொல்லிட்டு நீங்க போட்டா போதும், வேற எதுவுமே தேவை. அடுத்த பாயிண்ட், உள்நாட்டு விமான சேவையை இந்திய ஏர்லைன்ஸ் மற்றும் தனியார் விமான நிலையம் இவங்க 2 பேரும் தான் செய்யறாங்க. இந்திய ஏர்லைன்ஸ் வந்து யாரை பாத்துக்கிறாங்கன்னா உள்ள இருக்க விமான நிலைய பயணிகளை இங்க இருந்து அங்க போய் இறக்கி விட்டுறங்க, அங்க இருந்து வந்துடுறங்க. இந்த ஏர் இந்தியான்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவன் என்ன பண்றான்னு பாருங்களேன். நான் இங்க இருந்து சிங்கப்பூர் கூட்டிட்டு போறேன், சிங்கப்பூர்ல இருந்து திருப்பி இந்தியா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி. அப்ப பன்னாட்டு சேவைகளை யார் பாத்துக்கிறான்னா ஏர் இந்தியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்டா பாருங்க. இந்தியாவில் முதல் ரயில்வே வைஃபை வசதியை ஏற்படுத்திய நகரம் பாத்தீங்கன்னா பெங்களூருன்னு சொல்லலாமா? 2வது, இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா மற்றும் இந்திய ஏர்லைன்ஸ் ஆகியவை 2007ஆம் ஆண்டாக ஒன்றாக இணைந்தது. இது ரெண்டத்தையும் என்ன பண்ணாங்க, மெர்ஜ் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. அடுத்தது, துறைமுக வாரியம் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1950ஆம் ஆண்டு துறைமுக வாரியம் அமைக்கப்பட்டதுன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா பாருங்க. அதுதாங்க இங்க சொல்லியிருக்காங்க, வேற எதுவுமே இங்க சொல்லல. நம்ம ஏன்னா எக்ஸ்ட்ரா சொல்றதை விட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் நீங்க எழுதிட்டு போயிங்கன்னா எக்கனாமி ஈஸியா இருக்கும். எக்ஸ்ட்ரா வளன்னு சொல்லிட்டு உங்க டைம் வேஸ்ட் பண்ணி அதெல்லாம் வேணாம். இதெல்லாம் இருக்கு, நம்ம படிச்சதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து, இந்தியாவில கல்வி. கண்டிப்பாங்க மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தான் கல்வி கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தண்ணி குடிச்சுங்க. அடுத்தது, இந்திய கல்வி முறை பாத்தீங்கன்னா 1976 வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு யார்கிட்ட போயிடுச்சுன்னா மத்திய அரசின் கூட்டு பொறுப்பில் போயிடுச்சு. இப்ப கல்வி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கா பாருங்க, பொதுப்பட்டியல இருக்கா. இப்ப அதனாலதான் நீட் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்போ எந்த மாதிரி கல்வி தான் இருந்துச்சுன்னா குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம் நிலை பட்டம், முதுநிலை பட்டம் சொல்லிட்டு கல்வி திட்டங்கள் இருந்துச்சு. இந்த கல்வி எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்றா இணைச்சு 10th +2 முறை வந்துட்டாங்களா பாருங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, யூஜி, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், பிஜின்னு சொல்லிட்டு வந்துச்சா. சில இடங்கள்ல இதெல்லாம் அந்த பல்கலைக்கழகங்களை தரவரிசை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக மானிய குழுன்னு சொல்லக்கூடிய யூஜிசி கமிஷன் சட்டத்தின்படி என்ன ஆகுதுன்னா பல்கலைக்கழகத்தின் தரம் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் இதெல்லாம் கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட வரவு செலவு திட்டத்துல பாருங்க 3% ஜிடிபி நிதியை கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு பெருமளவு நிதி பள்ளி கல்விக்கே செலவிடப்படுகிறதுன்னு சொல்றாங்க. பட் உண்மைதான், புக்ஸ் ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பஸ் பாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, கல்வியை ஃப்ரீயா கொடுன்றாங்க. பட் மக்கள் பயன்படுத்திக்கணும்னு நாம சொல்லணும், நீங்க தான் அடுத்தது எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அடுத்தது, இதே மாதிரி இந்திய அரசு உடல் நலத்தை கொஞ்சம் பாதுகாக்கிறாங்க. ஏன் சார் பாத்தீங்கன்னா இந்தியாவில உடல்நலம் பாதிக்கக்கூடியவர்களும் அதிகமா இருக்காங்க. மத்திய சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு கழகம் சொல்லக்கூடிய பல்வேறு நலக்கொள்கை திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருது அப்படின்னா இந்திய அரசு சொல்லுவாங்க. ஆனாலும் பழைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா, இது எல்லாமே முறைகளும் இங்க பின்பற்றப்படுகிறது சார். அப்போ இது எல்லாமே யாருடைய கண்ட்ரோல்ல சார் வராங்க பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னு சொல்லக்கூடியது, ஆயுஷோட கண்ட்ரோல்ல வந்துடுறாங்க இங்க எல்லாருமே. அவ்வளவுதாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அப்படியே ஒரே பாயிண்ட்ல எழுதுங்க. கேரளா மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. உடல்நலத்துல டிசீஸ் அதிகமா பரவக்கூடிய இதுல அவங்க கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. அது இல்லாம அப்படியே டிசீஸ் வந்துட்டாலும் அவங்களை பாதுகாத்துக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உண்மைதாங்க, நிஃபா வைரஸ்னு ஒரு வைரஸ் இருந்தாலும் அவங்க பாதுகாத்துப்பாங்க, கொரோனா வைரஸ் வந்தாலும் சீக்கிரமா அவங்க என்ன பண்ணுவாங்க, மிட்டிகேஷன் ரிப்போர்ட்ஸை எடுத்துப்பாங்க. ஆஹா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது வரைக்கும் நம்ம பொருளாதாரம்னா என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, என்னென்ன ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு பார்த்தோமா. அறிஞர்களின் சிந்தனைகள் சொல்லிட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள்ல திருவள்ளுவர், காந்தி, நேரு, அம்பேத்கர், அடுத்தது ஜே.சி. குமாரப்பா, அமர்த்தியா சென், ஒரு 6-7 பேர் இருக்காங்க. 7 பேருமே என்ன பண்ணிக்கலாம், இப்ப நான் திருவள்ளுவர்னு எழுதுங்க. எழுதிட்டு நான் சொல்ற பாயிண்ட் தவிர வேற எதுவுமே பலவலம் படிக்காது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். வாட் ஐ எம் டெல்லிங் நவ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எழுதிங்கன்னா அதுதான் கொஸ்டினாவும் கேட்டிருக்கான், எக்ஸ்பெக்டட் கொஸ்டினாவும் இருக்கும். ஏன்னா இதுல அதிகமா பெருசாலாம் ஒண்ணு இருக்காது. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் பொருட்பாவில் மிகுதியாக காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதுல? பொருட்பால். அப்படின்னா மழைதான் உணவை தருதான், மழை இல்லைன்னா இந்த உலகத்துல உணவே கிடையாம என்ன ஆயிடுமா, இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மழைதான் பொருளாதார வாழ்வில் அடிப்படையை உருவாக்குவதற்காக நம்பினவர் யார் பார்த்தீங்கன்னா இவர் தான். அப்போ பொருட்பாவில் அதிகமாக காணப்படுவது பொருளாதார கொள்கையில் பொருட்பால் சொல்றாங்க. 2வது மழையை பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்தது
வேளாண்மையை பத்தி சொல்லணும்னா வேளாண்மை தான் உலகத்தின் அச்சாணின்னு சொல்லலாமா பாருங்க. வேளாண்மை என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் திருக்குறள் சொல்றாங்க, இது நோட் பண்ணுங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்லுவாங்க. அப்ப உழவு தொழில் புரிபவன் மட்டும்தான் தலையாய மனிதன் சொல்றாங்க. மற்றவர் எல்லாம் என்ன சொல்றாங்க, தொழுதுண்டு அவனை பின்னாடி பின்பற்றி சும்மாவே இருக்கணும்னு சொல்றாங்க. திருக்குறள் எழுதி இந்த பாயிண்ட் எழுதுங்க. அடுத்தது பொது நிதின்னு சொல்லக்கூடியங்க. இந்த பொது நிதின்றதுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. ஒரு பொது வருவாய், பொது செலவு, பொது நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்புகளில் விரிவாக சொல்லியிருக்காரு. ஆனா வருவாயை உருவாக்குதல், ஃபர்ஸ்ட் இன்கம் எப்படி உருவாக்கணும்னு பார்க்கணும். ரெண்டாவது வருவாயை சேகரித்தல், அதை என்ன பண்ணணும், சேமிக்கணும். சேமிச்சு வருவாய் நிர்வாகம் பண்ணணும். அது என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆகணும். கடைசியா பொதுவா அதை செலவு பண்ணணும். எப்படி செலவு பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது 4 விஷயங்களையுமே எப்ப சொல்லிட்டாருன்னா அங்கேயே சொல்லிட்டாரு. அப்ப பொது செலவுனா என்னன்னா, இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது யாருக்கு உரியதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நோட் பண்ணுங்க. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை. புரியுதுங்களா? பாதகமே இல்லை. ஒருவேளை செலவு அதிகமா போயிடுச்சுன்னா பாதகம் சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பொழுதும் உபரி நிலை இருக்கட்டும். உபரி நிலை எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், சில டைம் சமமா இருக்கட்டும். அவங்க கிட்ட 1000 ரூபாய் 1000 ரூபாய் மட்டும் இருக்கட்டும். ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை வரக்கூடாது. இப்போ 1000 ரூபாய்க்கு அவங்க கிட்ட 1500 ரூபாய் இருக்கட்டும், தப்பே இல்லை. 1000 ரூபாய்க்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க, 1500 ரூபாய். அதே 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் இருக்கட்டும், அதுவும் தப்பு இல்லை. ஆனா 1000 ரூபாய்க்கு 200 ரூபாய் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன் சார்னா அதுதான் தவறுன்னு சொல்றாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் பக்கத்துக்கு நமக்கு ஒரு விஷயம் கரெக்டா பாருங்க. திருவள்ளுவர் அப்படி சூப்பரா சொல்லிட்டு போயிடுவாருங்க. அதாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உதவின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அதை ஆதரிக்கவே இல்லைங்க. வெளிநாட்டுல வாங்கக்கூடாது, தற்சார்பு அடையன்னு சொல்லிட்டு சொல்றாரா அந்த இடத்துல. அடுத்து வறுமை பத்தி பேசுனா, வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேறாயிருந்து எதிர்காலத்தும் தீராத துன்பங்களை தருவதாய் கருதினவர் யார் பாத்தீங்கன்னா இவர் தான். சரிங்களா? அப்படியே ஒரே நிமிஷம். ஒண்ணு இல்லைங்க, எப்படி சொல்றதுன்னா தண்ணி தாங்க அதிகமா எடுத்துட்டே இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும், ஏன்னா இன்ஃபர்மேஷன் மறந்துடுவோம்னு சொல்லிட்டு யோசிக்கணும், அதெல்லாம் இருக்கனாலங்க. இப்ப பாருங்க, ஒருத்தன் வறுமையில் இருக்கானா அவன் கண்டிப்பா என்ன பண்ணுவான், தவறான வழிகளை தேர்ந்தெடுப்பானா? அதனால நம்மளுடைய கிரைம்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுமா பாருங்க. அதுதான் திருவள்ளுவர் அப்பவே கணிச்சுட்டு போயிட்டாரு. வறுமையை ஒழிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அதே மாதிரி திருவள்ளுவர் செல்வத்தை பத்தி சொல்லுவாரு. செல்வம் வாழ்வதற்கான வழியே தவிர அது இலக்கல்ல என்று வள்ளுவர் கருதினார். நீ வாழ்றதுக்கு வச்சுக்கோ, இவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளவு சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கணும், மீதி என்ன பண்ணும் நீ வாழுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி நலம் பேணும் அரசுனா இந்த ஒரு அரசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. வறுமையை ஒழிக்கணும், எழுத்தறிவின்மையை ஒழிக்கணும், நோய்கள் போன்றவை இருக்கவே கூடாது. இந்த மாதிரி இருக்கிற அரசு தான் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நலம் பேணும் அரசுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளம் மற்றும் மகிழ்ச்சி, மக்களின் முழு பாதுகாப்பு, இது எல்லாமே கொண்ட அரசுதான் நலம் பேணும் அரசுன்னு சொல்றாங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எழுதிங்க. திருவள்ளுவர் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சுட்டு போயிட்டாரு. அதுவே நம்ம காந்தியடிகள் கணிக்கிறாரு பாருங்க. 1921ஆம் ஆண்டு காந்தியடிகள் ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அது பொருளாதார நடவடிக்கை இழுக்கானதுன்னு சொல்றாங்க. அவங்கள நீங்க ஒரு மனுஷனை நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னா அது பொருளாதார நடவடிக்கையில இழுக்கானதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது பாவமானதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப பாவமா. இந்த பொருளாதாரம் என்பது எப்படி சார் இருக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவர் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா கிராம குடியரசுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? தன்னிறைவு பெறணும்ன்றாங்க. தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னோக்கி போன்றாங்க. இயந்திரங்களை பயன்படுத்துதல் தப்புன்றாரு. அதே மாதிரி நகரமயமாதல் தப்புன்றாரு, தொழில்மயமாதல் தப்புதுன்றாரு. இது எல்லாமே இங்க சொல்றாரு பாருங்களேன். இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தவர் யாருன்னு சொல்ற காந்தி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இயந்திரங்கள் வந்துச்சுன்னா மனுஷன் உடல் உழைப்பை குறைச்சிப்பான்னு சொன்னாங்க. உண்மைதானே பாருங்க. ஒரு காலத்துல சேத்துல இறங்கி நில்லுது போனோம். இப்ப என்ன ஆயிடுறான், உக்காந்த இடத்துல இருந்து அழகா நில்லுது மிஷின் வந்துருச்சா. என்ன பண்ணா 50 பேர் போய் ஒரு ஏக்கராவா கரெக்டா அரப்பா இருப்பாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மிஷின் 2 ஆளு, அவ்வளவுதான். அப்ப இயந்திரங்கள் வந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொண்டு வர முடியல, உடல் உழைப்பு குறைவாயிடுச்சு. அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க பாருங்க. இயந்திரங்கள் வரமல்ல மாறாக சாபம் என்று உணர வேண்டும் என்று சொல்லியிருப்பாரு. ஐயோ சாபமா அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க, அவர் அதான் சொன்னாரு. அடுத்தது தொழில் மையம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மனித இனத்தின் சாபக்கேடு என்ன சொல்லியிருந்தாருங்க. ஏன்னா நாட்டின் திறன் முழுவதையும் சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலைகளா. நீங்க தொழிற்சாலைகளா வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்புறீங்க. பட் ஆனா இந்த ஒர்க்குக்கு போறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்களுடைய வளத்தை சொல்றவங்க.
ஒரு 8 to 9 மணி நேரம் நிக்க வைப்பாங்க. அவங்க 10 மூட்டை போட்டிருக்காங்கன்னா 10 மூட்டை நீ டார்கெட் வச்சுன்னா 10 மூட்டை மட்டும் தான் முடிக்க சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 10 மூட்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 மூட்டையை முடிச்சிருப்போம் அப்படின்னு. அப்போ அந்த நாட்டினுடைய வளத்தையும் சொல்லுவாங்க, மனிதனுடைய வளத்தையும் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது உற்பத்தி பரவலாக்கம் சொல்லக்கூடியது. அது கிராம சர்வோதயா அப்படின்னு உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்ல, கிராமங்களில் தான் என்ற கருத்தை கூறியவர் காந்தி. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எழுதணும், எதுவும் எழுதக்கூடாது. அடுத்து அறக்கட்டளை கோட்பாடுனா ஒண்ணு இல்லைங்க, முதலாளித்துவத்தை எடுத்து சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதே அறக்கட்டளை கோட்பாடு எனப்படும். இந்த டூத் பேஸ்ட் வச்சுக்கிற விக்ரமத்துக்கு ஐயோ டூத் பேஸ்டே சொல்லாதீங்க, வேற எதாவது சொல்லுங்க. அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் டூத் பேஸ்ட் தான். உப்பு ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் எடுத்துக்கோங்களேன். திடீர்னு வேர்ல்டு வார் வருது, நான் எல்லா சால்ட்டையும் என் குடோன்ல வச்சுக்கினேன். உப்பு இல்லாம நம்ம எது சாப்பிட்டாலும் உரைக்காது, கடுப்பாயிடுமா? சோ அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு நான் சால்ட்டோட விலை 5000 ரூபாய் வைக்கிறேன். 1 கிலோ சால்ட் விலை எவ்வளவு வைக்கிறேன்? 5000 ரூபாய். இது எத்தனை பேரால வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட செக்ட் ஆஃப் பீப்புள் அது மட்டும் தான் வாங்க முடியும். உண்மைதாங்க, நீங்க எப்படி சொல்றதுன்னா அதுதான் நிஜம். அப்ப இந்த இடத்துல என்னன்னா அறக்கோட்பாடுன்றது சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதுன்னு சொல்றாங்க. அடுத்தது உணவு பிரச்சனை. உணவுப் பொருட்கள் மீதான எவ்வித கட்டுப்பாடுகளையும் காந்தி எதிர்த்தார், எல்லா வித கட்டுப்பாடுகளையும். முக்கியமா நீ உணவுப் பொருட்கள்ல இந்த டாக்ஸ் போடுறேன், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உணவு தான் பயன்படுத்தணும், இந்த உணவு தான் சாப்பிடணும்னு சொல்றது, இந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் வைக்காத, அதே மாதிரி அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க செய்யுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்போ மக்கள் தொகையை பத்தி காந்தி சொல்லியிருப்பாரு. இந்த குடும்ப கட்டுப்பாடு முறையை எதிர்த்தவருங்க காந்தி. எனக்கு குடும்ப கட்டுப்பாடு எல்லாம் வராது, அதுக்கு பதிலாக சுய கட்டுப்பாடை வச்சுக்கோங்க, பிரம்மச்சாரியத்தை மேற்கொள்ளுங்க, ஏன்னா நீங்க குடும்ப கட்டுப்பாடுன்னு பண்ணீங்கன்னா உங்களுடைய உடம்பு ரொம்ப பாதிக்கப்படும் சொல்லிட்டு உண்மையாவே நல்ல ஒரு விஷயங்க. அதான் காந்திங்க சொல்லியிருப்பாரு. இதை பாத்தீங்கன்னா நம்மளும் ஆதரிக்கக்கூடிய விஷயம் தான். சரிங்களா? அடுத்து மது விலக்கு. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதில்லை, மாறாக நோயை தருது. அது யார் அதிகமா உணர்ந்தவன் பாத்தீங்கன்னா படிச்சவர்கள் தான். ஏன்னா இந்த தப்ப யார் அதிகமா பண்ணுவாங்கன்னா 100% மக்கள்ல 98% படிச்சவர்கள் தான் இந்த ட்ரிங்க் அடிக்டா இருக்காங்க. சார் அப்ப மீதி 2% படிக்காதவங்க தான் யாரா இருக்காங்க? இந்த அடிக்டா இருக்காங்க. படிக்காதவங்க யாருமே குடிக்கிறதெல்லாம் இல்லையா சார் அப்படின்னு கேட்டா குடிக்கிறாங்க. அவங்க 2% தான். ஏன்னா அவங்க இருக்கிறத எத்தனை சதவீதம்? 2%. 98% படிச்சுட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ட்ரிங்க் அடிக்டா இருக்காங்க. இன்னையில இருந்து மாத்திக்கங்க, அது வேண்டாம், அது கொள்கையிலே இருக்கக்கூடாது உங்க கொள்கையிலே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதை நீங்க மத்தவங்களுக்கும் புரிய வைங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய 2 நாள் ஆயுட்காலம் குறையும். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ஆல்கஹால் எடுத்தால 2 நாள் ஒரு குறையும். 60 வயசு இருக்கீங்கன்னா அந்த 2 நாள் போயிடும், ஒரு நாள் எடுத்துக்கலாம். சோ யோசித்து அப்படி சொல்லக்கூடாது, சிந்தித்து செயலாற்றுங்கள். ஐயோ சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களே, இவர் பெரிய மகாபாரத கிருஷ்ணர்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைங்க, ஜஸ்ட் நல்லா இருக்கும் டைலாக். அடுத்தது ஜவஹர்லால் நேரு. பாருங்களேன், இந்த நவீன இந்தியாவை கட்டமைத்த சிற்பிகளில் ஒருவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு சொல்லலாமா? இந்த நேரு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிப்பாரு. கிட்டத்தட்ட 1964ஆம் ஆண்டு இறக்கும் வரை அவர் பிரதமராக பதவி வகித்தார்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஒரு நல்ல ஒரு தேசபக்தருங்க அவரு. தேசபக்தர்னு சொல்லலாம், விடுதலை போராட்ட வீரர்னு சொல்லலாம், அரசியல்வாதின்னு சொல்லலாம், பொருளாதார கருத்துக்களை கொண்டவர்னு சொல்லலாம். இவரை பத்தி சொல்லணும்னா எக்கச்சக்கமான விஷயம் சொல்லலாம். ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னா இவர் பண்ணதுல நல்ல விஷயம் பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழி ஆட்சியும், பாராளுமன்ற ஜனநாயகம் ஆகியவற்றை நம்பியவர் யாருன்னா நேரு தாங்க. அதனாலதான் இவரு ஃபர்ஸ்ட் பிரதமர்ல இருந்து சாகும் வரை பிரதமராக இருந்தவர் யாருன்னா இவர் தான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இவரை எதிர்த்து யாருமே வர முடியாத அளவுக்கு இவர் ஒரு ஆட்சி பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க இந்தியா பாத்தீங்கன்னா இந்துக்கள் நாடுன்னு சொல்லிட்டு, ஆனா மதச்சார்பின்மையை இந்தியாவுக்கு தந்த பெரிய விஷயம் யாருன்னா நேரு தான் சேருங்க. இவர் பாத்தீங்கன்னா எல்லா மதமான இருந்துட்டு போட்டோம், ஆனா நம்மளுடைய நாடு மதச்சார்பின்மை என்பது எல்லா மதங்களும் சமமான உரிமையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த 5 ஆண்டு திட்டங்கள் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் எழுதுங்க, திட்டமிடுதலை நம் நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேருங்க. இதை பத்தி நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்கமிங் கிளாஸஸ்ல நோட் பண்ணுங்க. ரெண்டாவது 1956ஆம் ஆண்டு மே மாதம் 2வது 5ஆண்டு திட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க. 2வது திட்டம் போடுறவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அங்க என்ன சொல்றாருன்னா இந்த தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால வேலை வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும். முடிஞ்சா பாருங்க, நீங்க ஒரு பிளான் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு தேவைப்படுது விஷயங்கள். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன பயன்படுத்தணும் அந்த பிளான்ல இன்வால்மெண்ட் இருக்கணும். நான் போட்ட பிளான்ல இன்வால்மெண்ட் இருக்கும். அதுக்கு தேவையான சோர்ஸ் வைப்பணும்.
சோர்ஸ்ன்றது பணம்ங்க. அது சிறந்த வழியில பயன்படுத்தணும். அப்படி நான் பயன்படுத்தணும் என் திட்டம் தோக்குமா? தோக்கவே தோக்காதுன்னு சொன்னதுதான் இந்த விஷயங்கள். சரிங்களா? அடுத்தது இவர் பிரதமராக பணியாற்ற காலத்தில் தான் பல ஐஐடி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்களும் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவை சமதர்ம சமூகமாக கட்டமைக்க விரும்பியவர் யார் பாத்தீங்கன்னா இவருடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதை மட்டும் நோட். அப்புறம் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை மட்டும் நோட் பண்ணா போதுமா சார்? ஓகே பாருங்க, நான் இப்பதான் சொன்னேன் கான்செப்ட் பேஸ்ல படிக்கணும். ஃபேக்சுவல் தான், வேற வழியே கிடையாது. எழுதிதான் படிக்கணும். நீங்க படிங்க, புரிஞ்சிடும். அடுத்தது அம்பேத்கர், B.R. அம்பேத்கர். அவரை பத்தி சொல்லணும் நமக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லுவாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பின்னு சொல்லலாமா பாருங்க. செகண்ட் பாயிண்ட் சமதர்ம காவலர். மூன்றாவது சமூக நீதி பாதுகாவலர். ஃபோர்த் பாயிண்ட் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர். இது நாலுமே சொல்லலாமா பாருங்க. அது மட்டும் இல்லாம பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதுகலை படிப்பிற்காக ஒரு கட்டுரையே சமர்ப்பித்தவர் யாருன்னா 1915 இவர் தான். பழங்கால இந்திய வர்த்தகம் சொல்லிட்டு ஒரு கட்டுரையை சமர்ப்பித்தவர் அம்பேத்கர் சொல்லிட்டு சொன்னா போதும். அடுத்தது பாயிண்ட் பண்ண எழுதுங்க. இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாற்று பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. 2வது பாயிண்ட். அப்ப இதுவும் ஒரு கட்டுரையா? ஆமா, கட்டுரை. 3வது ஒரு கட்டுரை எழுதுறாரு. பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாணம் நிதிகளின் மதிப்பீடு, மாகாணம் ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு. 3வது கட்டுரை எழுதிட்டார். இவர் 1921ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மாகாண நிதி பரவலாக்கல் என்ற ஒரு ஆய்வு கட்டுரையை நிதி பரவலாக்கல் அப்படின்ற ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. 2023 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூபாயின் பிரச்சனைகள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஞாபகம் இருக்குங்களா? அவங்க இதுதான் வச்சிருப்பாங்க. பின்னாடி கேட்பேன் கொஸ்டின். கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். லண்டன் பொருளாதார டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பிஎஸ்சி, இங்க பிஎஸ்சி மாதிரி அங்க டிஎஸ்சி பட்டம் கொடுக்குறாங்க. இதுதான் கடைசியா பாத்தீங்கன்னா இந்தியாவின் ரிசர்வ் வங்கி ஆனதுன்னு சொல்றாங்க. அடுத்து ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தீர்வும் சொல்றாங்க, தோற்றமும் அதன் தீர்வும் சொல்லிட்டு அதனுடைய வழிகாட்டுதல யார் பின்பற்றிருக்காங்கன்னா இந்திய ரிசர்வ் பேங்க் பின்பற்றிருக்காங்கன்றது குறிப்புகள் கூறப்படுகிறது. அடுத்த நிதி பொருளாதாரத்தை பத்தி சொல்லியிருப்பாரு, அதை விட்டுருங்க. வேளாண் பொருளாதாரம். அடுத்து எழுதுங்க. இந்தியா குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதியிருக்காரு. கண்டிப்பா குறைந்த நில உடைமை எல்லார்கிட்ட எல்லாம் கிடையாது, ஒருத்தர்கிட்ட நிறைய இருக்கு. பட் எல்லார்கிட்ட இருந்தா தானே அது நில உடைமைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆடம் ஸ்மித் ஒரு புக் எழுதியிருப்பாரு, நாடுகளின் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியவர் யார் பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். இவரும் அதை பத்தி சொல்லியிருப்பாரு. அடுத்தது சமூக முன்னேற்றத்திற்கு ஜாதி மிகப்பெரிய தடையாக இருப்பதாக அம்பேத்கர் நம்பியிருக்காரு. சோ அதனால ஜாதி முறையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டோம். ஜாதி முறையை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயகத்தை அமைப்பதில் தோல்வியடைந்திருக்கிறது என்றும் அவர் நம்பினார். ஜாதிகளே ஒழிச்சுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் இவருன்னு சொல்லலாம். அடுத்தது சமதர்ம பொருளாதாரம். சமதர்ம பொருளாதாரம் பொறுத்திருக்கு அம்பேத்கர் ஒரு சமதர்மவாதின்னு சொல்லலாமா? சமூக நீதியின் பாதுகாவலன்னு சொல்லலாமா? ஏன்னா அரசே காப்பீடு வணிகம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டும் இவர்தாங்க. ஏன்னா தொழில்களை நாட்டு உடைமை ஆக்க வேண்டும் என்றும் நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா தனியார் கிட்ட கொடுத்துட்டு நாம கஷ்டப்படுறதோட இவங்களே பின்பற்றலாம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாரு. அப்ப அம்பேத்கர் ஃபர்ஸ்டே தெளிவான குறிப்புகள்ல குறிப்பிட்டாரு. அனைத்து மக்களும் கட்டாயமாக காப்பீட்டு வசதியை அளிக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. அந்த காப்பீடுனா அந்த இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அம்பேத்கருடைய பொருளாதாரத்துல சிறப்பம்சமும் இருக்கு. அடுத்தது ஜே.சி. குமாரப்பா. ஜே.சி. குமாரப்பாவை பத்தி சொல்லணும்னா எக்கச்சக்கமான விஷயம் சொல்லுவாங்க. இவரை பத்தி நம்ம நிறைய விஷயம் பேச போறோம். சோ அதனால நோட் பண்ணிட்டு வாங்க. செல்லத்துரை குமாரப்பா தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் 1892 பிறந்தார், ஜனவரி 4. இவர் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கினார். அப்ப காந்திய பொருளாதார கருத்தை உருவாக்கியவர் யாரு? ஜே.சி. குமாரப்பா. இந்த பச்சை காந்தி என்று அழைக்கப்படுறவர் இவர் தாங்க. அடுத்தது சொல்ற பாயிண்ட் மட்டும்தான். தேர்ட் பாயிண்ட். குமாரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றிக் கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யா பீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி வந்தார். ஃபோர்த் பாயிண்ட். அனைத்து கிராம தொழில் கழகத்தை 1935ஆம் ஆண்டு தோற்றுவித்தார். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 1935ஆம் ஆண்டு தோற்றுவித்தார். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஓராண்டுக்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்ப வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் சிறையில் அடைக்கப்பட்டவர் லிஸ்ட் கொடுத்துட்டு ஜே.சி. குமாரப்பான்னு சொன்ன கரெக்ட்னு சொல்வீங்களா? இப்போ கரெக்ட். சிறையில் இருந்தே நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதார வாழ்க்கை முறையும் என்ற புத்தகங்களை எழுதினார். 6th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எந்தெந்த புக்கு இயர்ல எழுதியிருக்காங்கன்றத பாத்தீங்கன்னா போதும்.
நோட் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள் ஜே.சி. குமாரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தார். அப்ப பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா ஜே.சி. குமாரப்பா. இவருக்கு பச்சை காந்தி என்ற பெயர் கொடுத்தவர் நான் யாரு? ராமச்சந்திர குஹா. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது வி.கே.ஆர்.வி. ராவ். இந்த எப்படி சொல்றேன்னா, இவருடைய கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலைச்சிறந்த பொருளாதார அறிஞர்களாக ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வி.கே.ஆர்.வி. ராவும் ஒருத்தர்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இவர் எழுதிய புத்தகங்கள் தாங்க அதிகம். நான் தேடி பார்த்தாலும் அந்த புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க நோட் பண்றீங்களா? நோட் பண்ணி பார்க்கலாம். கின்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக இருந்தவர் யாருன்னா இவங்க. கின்ஸின் சிறந்த மாணவர் யாருன்னா வி.கே.ஆர்.வி. ராவ்னு சொல்லிட்டு சொன்ன போதும். 2வது இங்க சொல்றாங்க, முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் ஆய்வு கட்டுரையை கொடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ரா எல்லாம் படிக்கக்கூடாது, இதை மட்டும் சொல்லுங்க. அடுத்தது உலக வறுமை ஒழிப்பதில் ராவின் சிறந்த கொள்கைகளை வகுத்து தந்தது மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறிக்கொள்ளவும் செய்திருக்காங்க. என்ன பண்ணலாம், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கும் நீங்க உணவுப் பொருட்களை பரிமாறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள்ல கூறப்படுகிறது. அடுத்தது நீங்க ராவ் எழுதிய இந்திய பொருளியலில் என்ன தவறு? பல முறை கேட்கப்பட்டது. இந்திய பொருளியலில் என்ன தவறு என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா வி.கே.ஆர்.வி. ராவ் 1938ஆம் ஆண்டு சொல்லியிருப்பாரு. அடுத்தது கிராம பொருளாதாரத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. இங்க பாருங்க, முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையே தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு ராவின் புத்தகம் திருப்பி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஜே.எம். கின்ஸின் அடிகள். ஜே.எம். கின்ஸ் யாரும் சொன்னா கலப்பு பொருளியலின் தந்தை. இவரை பின்பற்றதுல இவரும் ஒருத்தர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறுவன கட்டமைப்பாளர்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பல ஐஐடி நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஆராய்ச்சி நிறுவனங்கள், இது எல்லாமே இவரும் என்ன பண்ணியிருக்காரு, கட்டமைக்கிறதுக்கு உதவி இருக்காருன்னு சொல்றாங்க. டெல்லி பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சி கழகம், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூரு, இது எல்லாமே யாருடைய கட்டமைப்புல இருந்துச்சுன்னா வி.கே.ஆர்.வி. ராவுடைய கட்டமைப்பு தான் வந்துச்சுன்னு சொல்லி தராங்க. இந்த பேர் எழுதி இது மட்டும் எழுதுங்க, வேற எதுவும் எழுதாதீங்க. அடுத்தது அமர்த்தியா குமார் சென் சொல்லக்கூடியது. நோபல் குழு சென்னின் பங்களிப்பை குறிப்பிடும் போது அவருடைய சமூகத்தை தெரிவு கொள்கை, வளர்ச்சி, பொருளாதாரம், வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு, இந்த கட்டுரையை பற்றி சொல்லிட்டு தான் அவங்க நோபல் பரிசு கொடுத்தாங்க. நோபல் பரிசு வாங்கியவர்னு சொல்லுவாங்க. வேற நோட் பண்ணுங்க. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரையை சிறந்த ஒன்றாக இருக்கிறதுன்னு சொல்றேன். இப்போ வரைக்கும் அவர் எழுதுந்து கட்டுரையில சிறப்பான கட்டுரை, உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை இப்ப வரைக்குமே சிறப்பா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உரிமைகள், நமக்கு இந்திய மக்களாகிய நமக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து உணவு, மருத்துவம், உடல் நலம், பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, பஞ்சத்தின் போது வழங்கப்படும் உணவுகள் ஆகியவை நம்ம உரிமையாக மாறப்பட வேண்டும் சொல்ற கருத்தை கூறியவர் யாரு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென் தான் சொல்றாங்க. மற்றபடி இவருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளவு தெரிஞ்சுனா போதுமானது. இந்த தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அப்ப தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா இவருன்னு சொல்லிட்டு சொன்னா பாருங்க. இந்த பாடம் ஃபுல்லாவே உங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணுங்க, ஓகேங்களா? லிசன், ரீட், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 2 டைம்ஸ் பண்ணுங்க, அதிகமா சொல்ல. இது வந்து 2 டைம்ஸ் நீங்க நோட் பண்ணாலே என்ன பண்ணலாம், ஈஸியா முடிச்சிடலாம்ன்றத நான் சொல்றேன். சரியா? ஓகேங்க, இதோட இந்த வீடியோ பதிவு முடிவெடுது. இது தெளிவா படிச்சிருங்க 2 முறை. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.